மாசமா தேய்க்காம ஒரு மாசமா தேய்க்காம வச்சிருக்கிறேன். பல லைவா காமிச்சிருக்கோம். நல்ல பலன்னு ஆகியிருக்கு. இந்த இடத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. இங்க மட்டும் கொஞ்சம் அழுக்கு விட்டு வச்சிருக்காங்க. இருந்த இடமே தெரியவில்லை. அந்த கராட்டே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதுக்கு பாத்தீங்களா நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் அக்கா. அவங்க பண்ணதுல 15 செகண்ட் மேடம். 15 செகண்ட்ல எல்லா கிருமிகளும் 99.99% ஜெர்ம்ஸ். வீட்டு குழந்தை இங்கே நாங்க தவிர்ந்து வரத்துக்குள்ள நீங்க இங்க தொடச்சது ஃபுல்லா கிருமிகள் அழிச்சு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மூடி போட்டா போருங்க. இது 50 நாளைக்கு வரும். ஸ்கின் டோனரா யூஸ் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு வந்து அப்படி மேல தெளிக்குவாமா. நம்ம சாத்துக்குடி ஜூஸ் போட்டோம்னா அது தோல் வேஸ்டா தான் வெளியில போடுவோம். நீங்க அதை வச்சு நீங்க இதை ரெடி பண்றீங்க. பன்னீர் ரோஸ்னுடைய அப்படியே நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ். அதனாலதான் இன்னைக்கு நிறைய IVF சென்டர்ஸ் இருக்குன்னே சொல்றாங்க. காற்று கூட தேவையில்லை. சும்மா துணியில தொடச்சாலும் அப்படியே அந்த அழுக்கு ஓடி வந்து. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை பாத்திரத்தை பளிச்சுன்னு வச்சுக்கிறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது. நம்ம வீட்டுல பெட்ஸ் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்க ரெண்டும் ஒன்னா விளையாடிட்டே இருக்கும். அதோட இன்ஃபெக்ஷன் இதுக்காகும், இதோட இன்ஃபெக்ஷன் அதுக்காகும். ஸோ அது பெட்ஸை வித்துடலாமா, இல்ல வீட்டை கிளீன் பண்ற சர்வெண்ட் வைக்கலாமா, இல்ல இது ஆன்லைன் சர்வீஸ் இது பண்ணலாமா, ஹையர் பண்ணலாமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் விமன்ஸா இருப்பீங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் 100% எக்கனாமிக்கல் பயோ என்சைமால தயாரிக்கப்பட்டது. இது நான் சொல்றதை விட அது மேனுஃபேக்சர் பண்றவங்களே சொல்றது இன்னும் பெஸ்டா இருக்கும். ஹாய் அக்கா. ஹாய் ஜெயஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். யா, வெல்கம் மேம். இப்போ இத பத்தி சொல்லுங்க. நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, இதனுடைய மோட்டோ என்ன, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். சோ என்னோட பிராண்ட் பேரு ஹாப்பி கங்கா. ஓகே. ஹாப்பி கங்கா fully pure organic natural ingredients ஆல பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸ். இது நீங்க இதே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணி சோ நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி தர ப்ராடக்ட் தான் இது. ஓகே. இதுல வந்து ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ், நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்றோம். 90 டேஸ்ல நம்ம வீட்லயே பண்ணிடலாம். 90 டேஸ் ஆகும் ஒரு பாட்டில் ரெடி ஆகிறதுக்கு. ஆமா, ஒரு பேட்சா தான் நாங்க ரெடி பண்ணுவோம். பாட்டிலா ரெடி பண்ண அப்புறம் எப்போ கஸ்டமருக்கு சப்ளை பண்றது. ஓகே, ஒரு பேட்ச்க்கு 90 டேஸ் ஆகும். ஓகே, இதுல என்னென்ன மேம் நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னென்ன போடுவீங்க, சொல்ல முடியும்னா சொல்லலாம். யா, இதுல வந்து வாட்டர், ஜாகரி அதாவது வெல்லம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம். ஓகே, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு எடிபிள் ஃப்ரேக்ரன்ஸ், நம்மளோட சாப்பாடுல எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு எடிபிள் ஃப்ரேக்ரன்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஒரு எடிபிள் ஃப்ரேக்ரன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், ஆரஞ்சு, இது மாதிரி பழங்கள், அப்புறம் தண்ணி அண்ட் வெல்லம், அதோட கூட ஜாந்தன் கம் அப்படின்னு, அதாவது நம்மளோட டெசர்ட்ஸ் எல்லாம் பண்றோம்ல, அதுல வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கப்புறம் சோப் நட். ஓகே, சோப் காய் சொல்லிட்டு நம்ம இப்ப நிறைய பேர் தெரியுது இல்ல, அது. அப்புறம் வந்து தேங்காய்ல இருந்து டிரைவ் பண்ண ஒரு சர்ஃபெக்டன்ட். அதாவது ஒரு ப்ராடக்ட்ல வந்து மேல் லேயர்ல இருக்கிற அந்த அழுக்கு அதெல்லாம் போக்கணும்னா சர்ஃபெக்டன்ட் வேணும், சரிங்களா. சோ அதுவும் தேங்காய்ல இருந்து டிரைவ் பண்ண ஒரு சர்ஃபெக்டன்ட். சோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நேச்சுரல். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி இதுல ஜாயின் பண்ணுவீங்களா, இல்ல அதனோட எசன்ஸ் மட்டும் எடுத்துப்பீங்களா, அது எப்படி பண்ணுவீங்க? சோ தோலி இருக்குதுல்ல, இப்போ வந்து ஒரு ஜூஸ் போடுறாங்கன்னா எங்கேயானு அந்த தோலி வேஸ்டா போகுதே அப்படின்னு நமக்கு மனசு அடிச்சுக்கும். ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு. அதை வச்சு நாங்க பண்ற ஒரு இன்கிரிடியன்ட். ஓகே, இப்போ நம்ம சாத்துக்குடி ஜூஸ் போட்டோம்னா அது தோல் வேஸ்டா தான் வெளியில போடுவோம். நீங்க அதை வச்சு நீங்க இத ரெடி பண்றீங்க. கரெக்ட். ஓகே, அதுவும் என்ன கரெக்டான சோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவோம். சோ தட் அழுகினது அதெல்லாம் இல்லாம அது மாதிரி பாத்துக்கிறோம். மூணாவது ப்ராடக்ட், இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ப்ராடக்ட். இது லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட். இது நாங்க பண்றது பன்னீர் ரோஸால. அந்த பிங்க் கலர்ல இருக்கும்ல ஒரு ரோஸ், அதுதான் பன்னீர் ரோஸ். அப்படியே உதிரி விழுந்துரும் அது. ஆமா, கொஞ்ச நாள் தான், அது ஒரு ஹாஃப் டே தான் அதனோட வேல்யூ ஆயிலே. அதோட ஃபேமிலி, அதாவது நம்ம விமன் கிட்ட கேட்டீங்கன்னா அது எதுக்குன்னா ஸ்கின் டோனரா யூஸ் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு வந்து அப்படி மேல தெளிக்குவாமா. அந்த காலத்துல அது இல்லாம ஒரு பூஜையே கிடையாது, அது இல்லாம ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது. அதனாலதான் தண்ணியில போட்டு வச்சிருவாங்க. நாங்க ஒரு 10 years பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா அது வாடாம இருக்கிறதுக்கும் ரூம் நல்லா ஃப்ரேக்ரன்ஸா இருக்கிறதுக்கும் அதை பறிச்சு போட்டுரும். இல்லைன்னா செடியிலே இருந்தாலும் அது வாடி போயிடும் சீக்கிரமா. ஆனா அதனோட பிளசன்ட் ஸ்மெல் பாத்தீங்கன்னா அப்படி தூக்கும். ஒரே ஒரு பூஜை ரூம்ல ஒரே ஒரு பூ வச்சீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அதனால அதனோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க. பன்னீர் ரோஸ்னுடைய அப்படியே நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் வருது. எக்ஸாக்ட்லி. இது எதுக்காக நாங்க வந்து பன்னீர் ரோஸ்ல பண்ணோம் அப்படின்னா, இந்த ரோஸோட ஸ்பெஷாலிட்டி அது நேச்சுரலா ஃபேப்ரிக் கண்டிஷனர்.
ஓகே. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு சோப் போட்டு துணியை வாஷ் பண்ணிட்டு ஒரு கண்டிஷனர் ஸ்மெல்லுக்காக தனியா போட வேண்டியதா இருக்கு. ஓகே. ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் போட்டா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்மளோட ஹார்மோன்ல வந்து அது இன்டர்ஃபியர் பண்ணி, அதனாலதான் இன்னைக்கு நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் இருக்குன்னே சொல்றாங்க. ஓகே. குழந்தையின்மைக்கும் இதுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்க மாதிரி. ஆமாங்க, லேடிஸ்க்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வருது. அது பிகாஸ் ஆஃப் வேண்டாத ஃப்ரேக்ரன்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஓகே. இதுல வந்து அதெல்லாம் எதுவுமே இல்ல, நேரா இட் இஸ் தி பன்னீர் ரோஸ், அதனால பண்ணப்பட்டது. இது நம்மளோட ஃபேப்ரிக்கும் வந்து ஃப்ரெஷ் ஸ்மெல்லிங்கா வைக்கும், அதே நேரத்துல உங்களோட இதுவும் வந்து கண்டிஷன்டாவும் வைக்கும், சாஃப்ட் ஆயிரும் ஃபேப்ரிக்ஸ். மேம் இப்ப இது உங்க ப்ராடக்ட், அதனால நீங்க எல்லாமே வந்து நான் நேச்சுரல் இன்கிரிடியன்ட் தான் போடுறேன்னு சொல்றீங்க. இப்போ சர்டிபிகேட், கவர்மெண்ட் சர்டிபிகேட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நோ கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா? சோ நான் வச்சிருக்கிற கவர்மெண்ட் சர்டிபிகேட் எதுன்னா, என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட அப்ரோச் பண்ணோம், எங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க, இது வந்து நேச்சுரலா இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, சரி நீங்க நேச்சுரலா வச்சிருக்கீங்க, இது கிளீன் ஆகுதுன்னு எனக்கு தொடச்சு பார்த்தா தெரியுது, பட் இது ஆக்சுவலா வந்து கிருமிகள் அழிக்குதா அப்படின்னு எனக்கு எப்படி, என்ன கேரண்டி? நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைட் லேப்ல இருந்து எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு NABL அப்படிங்கிற அத்தாரிட்டி வந்து சர்டிஃபை பண்ண ஒரு லேப் தமிழ்நாடு டெஸ்ட் ஹவுஸ் சென்னையில தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த பாட்டில நாங்க வந்து அமிச்சு, அவங்க கிட்ட 4 பாட்டில் அமிச்சு, நீங்க இது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் வந்து சுவிட்சர்லாந்துல வந்து மைக்ரோபயாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சு, அந்த ஸ்டாண்டர்ட் படி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அவங்க பண்ணதுல 15 செகண்ட் மேடம், 15 செகண்ட்ல எல்லா கிருமிகளும் 99.99% ஜெர்ம்ஸ், அது வந்து விளம்பரத்துல சொல்ற மாதிரி, ஆனா அது கெமிக்கல்ஸ், நம்மளது கெமிக்கலும் இல்ல. ஓகே. நார்மல் பயோ இன்கிரிடியன்ட் வச்சு 99.99% கிருமிகளை 15 செகண்ட்ஸ்ல கொல்லுது, 15 செகண்ட்ல. சோ உங்க வீட்டு குழந்தை இங்கே நாங்க தவிர்ந்து வரதுக்குள்ள நீங்க இங்க தொடச்சது ஃபுல்லா கிருமிகள் அழிச்சிடும். ஓ சூப்பர் மேம். இப்ப இது எத்தனை நாளுக்கு, அந்த நான் இப்ப இதை போட்டு மாப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாளைக்கு அது ஸ்டேயா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சோ இது வந்து ஒரு மூடி போருங்க ஒரு நாளைக்கு. ஒரு மூடினா 10 ml. உங்க பசங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சிரப் எல்லாம் குடுக்குற அந்த இது இருக்குல்ல, அவ்வளவுதான் இது. சரிங்களா? சோ இந்த பாட்டில் 500 ml பாட்டில் தான். 50 நாளைக்கு வரும். 50 நாளைக்கு வரும். 50 நாளைக்கு ஆன் பேசிஸ், டெய்லி பேசிஸ்ல. இப்ப குழந்தைங்க பெட்ஸ்லாம் இருக்குன்னா டெய்லி மாப் போடுவீங்க. இப்ப குழந்தைங்க, வளர்ந்த குழந்தைங்க இருந்தா வீக்லி 2 டைம்ஸ் தான் போடுவோம், இல்ல ரொம்ப சீனியர் சிட்டிசன்னா ஒன்ஸ் தான் போடுவோம் இல்லையா? அப்படி ஒன்ஸா யூஸ் பண்ணீங்கன்னா இது 1 இயர் கிட்ட 50 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆல்மோஸ்ட் வந்துருங்க. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள்னா 52 வாரம், கிட்டத்தட்ட 1 whole இயருக்கு இது வரும். சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா டெய்லி நீங்க மாப் பண்றீங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மூடி போட்டா போருங்க, இது 50 நாளைக்கு வரும், 1.5 மாசத்துக்கு வரும். இதோட விலை வெறும் 219 rupees தான். 219 rupees தான். அண்ட் 219 rupeesக்கு வந்து நீங்க ஒரு 50 நாளைக்கு பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட கெமிக்கல் கிளீனரோட கம்பேர் பண்ணா கூட இது இன்னும் எக்கனாமிக்கல். ஓகே. நம்ம யோசிப்போம் பிராண்டட் சிலதெல்லாம் 70 rupees கிடைக்குது, 80 rupees கிடைக்குது, 90 rupees கிடைக்குது, நம்ம ஏன் 219 கொடுத்து வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வீட்லயே ஹைஜீனிக்கா இருக்கலாங்கிறது தான் மேம். இப்ப நீங்க சொல்றீங்க இது நல்லா கிளீன் ஆகுதுன்னு, உங்களுக்கு யாராவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு பாத்ரூம், நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, பாத்ரூம் கிளீன் பண்ணி யாராவது எனக்கு நல்லா இருக்கு மேம் ரிப்பீட்டடா கொடுங்க அப்படின்னு யாரா கேட்டிருக்காங்களா? எனக்கு அது லைவ் ப்ரூஃப் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஹாய் சார். வணக்கம் சார், நான் ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல்ல இருந்து ஜெய்ஸ்ரீன்னு பேசுறேன். எங்க சேனலுக்காக, இந்த ஹாப்பி கங்காக்காக நான் ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். உங்களோட ரிவ்யூ எனக்கு தேவைப்படுது. ஓ சரி சரி, ஓகே. ஒரு இடத்துல இந்த கெமிக்கல் யூஸ் பண்ற எங்க வாங்குறீங்க கேக்குறாங்க. நல்லா இருக்கு, கெமிக்கல் நல்லா இருக்கு, எனக்கு வாங்கி கொடுங்க, நம்பர்லாம் மேம் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, கஸ்டமர் நம்பரே எடுத்து கொடுத்துருக்கேன் நானு. ஓகே சார், எனக்கு ஒரு இந்த ஸ்மெல் நல்லா இருக்கு, கெமிக்கல் வாரம் நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் இது சொல்றாங்க. ஓகே. ஆர்கானிக் ஒருத்தர் சொல்லி தான் நான் இந்த மேம்ட்ட வாங்கினேன். ஓகே ஓகேங்க சார். இதெல்லாம் பாதி பேர் சோப் ஆயில் போட்டு தான் க்ளீன் பண்றாங்க. ஆமா, அதுதான் கேட்டேன். அதனால டெய்லி ஒரு வீட்டுக்கு போனால இப்படி ஒரு கெமிக்கல் போட்டு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. கஸ்டமரும் கேக்குறாங்க, இந்த வாரம் இந்த கெமிக்கல் கொண்டு வாங்க, வேற எதுவும் எடுத்து வராதீங்க. ஓ அப்படி சொல்றாங்களா? உங்க ரிப்பீட்டடா உங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே இதுதான் கேக்குறாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்களா?
ஓகே, உங்க கைகளுக்கெல்லாம் எதுவும் ஆகலையா? நீங்க க்ளவுஸ் போட்டு வேலை செஞ்சாலும் சிலதெல்லாம் ஆசிட் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஏதாவது ஆகும், இது எதுவும் ஆகுறது இல்லையா? எதுவுமே செய்ய தேவையில்ல, சும்மா ஸ்ப்ரே பண்ணி துணியில தொடச்சாலே நாளுக்கு வந்து வெறும் கையிலே பண்ணலாமா? சும்மா தேய்க்க கூட தேவையில்லை. அப்படியா? இந்த கைக்கு இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது? ஓகே, சும்மா ஸ்ப்ரே பண்ணி காட்ச் பண்ணி கூட தேய்க்க தேவையில்லை, சும்மா துணியில தொடச்சாலே அப்படியே அந்த அழுக்கு ஓடி வந்தது. ஓகே, ஸ்மெல் அப்படியே இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. மேம், அவர் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு லைவ் ப்ரூஃப் ஒன்று பண்ணி காட்டுங்க. அதுவும் இந்த பூஜை பாத்திரம் தேய்ச்சி இங்க பாருங்க, எனக்கு கையெல்லாம் வெந்து போயிடுச்சு சில நேரங்கள்ல. எனக்கு வந்து இப்பெல்லாம் நான் ரொம்ப பளபளன்னு தேய்க்கிறதே இல்லை, வேலை ஹெவி பிஸி ஸ்கெடியூல். இதை வந்து பூஜை பாத்திரத்தை வெளியிலயும் கொடுக்க முடியல, இன்னொருத்தகிட்ட கொடுத்து தேய்க்க சொல்ற நம்ம பழக்கமும் கிடையாது இல்லையா? அதனால நான் கொஞ்சம் பளபளன்னு தேய்க்கிறதே இல்லை. எனக்கு ஒரு பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி காட்டுங்க. 100% வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, இந்த பூஜை பாத்திரம் வந்து தேய்ச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் கரை வந்துடுச்சு. இதுக்கு என்ன லிக்விட் போடணும்? டிஷ் வாஷ் லிக்விட் அப்படின்னு இந்த லிக்விட் இருக்குல்ல, ஓகே, இதுதான் வந்து நாங்க யூஸ் பண்றோம். ஓகே, இது மட்டும் போட்டா போதுமா? இது ஜஸ்ட் இத்தனூண்டுங்க, எவ்வளவு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதானா? இவ்வளவு போட்டா போறோங்க. என்னங்க இது இன்னும் ரொம்ப அழுக்கா இருக்கு, கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் தேய்க்காத மாதிரி இருக்கு. இது மோர் தென் a month. ஒரு மாசமா தேய்க்காம ஒரு மாசம் மேல தேய்க்காம வச்சிருக்கிறேன். ஓகே, அது ஊத்துற இடமே கொஞ்சம் அந்த வெள்ளி பொருட்களுக்கு நம்ம சில்வர் ஷைன் ஊத்துற மாதிரி ஆகுது இல்ல? இது வந்து ஏன்னா இதுல வந்து லெமன் ஆரஞ்சு எல்லாம் இருக்குல்ல, ஓகே, அது ஆட்டோமேட்டிக்கா பித்தளை இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ நம்ம குக்கர்ல போட்டுலாம் இப்ப கொதிக்க வைக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கு இல்ல மேம்? அது நீங்க வீடியோஸ் இதெல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் இந்த லெமன் பீல், ஆரஞ்சு பீல், தக்காளி, இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதெல்லாம் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்தோம்னா அது நல்லா பளபளன்னு ஆயிடும். ஆனா மறுநாள் காலையிலே பாத்தீங்கன்னா அது வெறும் பிளாக்கிஷ் ஆகும். இது அந்த மாதிரி ஆகுமா? கண்டிப்பா ஆகாதுங்க. இதுக்குள்ள பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளே நல்லா பளபளன்னு ஆயிடுது இல்ல? ஆல்மோஸ்ட் கோல்ட் மாதிரி ஆயிடுங்க. ஓகே, இது எத்தனை நாளைக்கு ஸ்டே அப்படியே இருக்கும்? இது வந்து இது வந்து ஈஸியா 1 வீக் இருக்குங்க. 1 வீக் to 10 days ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணல, ரொம்ப லைட்டா தான் தேய்க்கிறீங்க. ஒண்ணுமே இல்லங்க. இது ஆக்சுவலா இது எஃபர்ட்டே கிடையாது. ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா நான் லைட்டா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டா இருந்துச்சு, அதெல்லாம் இவங்க லைட்டா தான் இப்படி ஸ்க்ரப் பண்ணாங்க, அது நல்லாவே போயிடுச்சு. இன்னும் இந்த டிசைன்ஸ்ல எல்லாம் இருக்கிற அழுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணினா நல்லா போயிடும். நான் இது ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஆன் ஸ்பாட் அப்படியே தொலைக்கியாச்சு. நாங்க ரொம்ப பேசிட்டே இங்க வந்து தொலைக்கலாம் இல்லைங்க, அப்படியே பேசிட்டே வந்து பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு சில்வர் நார் வைக்கிறது, புளி வைக்கிறது, பீதாம்பரி வைக்கிறது, அப்புறம் லெமன் வைக்கிறது, சபீனா வைக்கிறது, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு இது மட்டும் கிடையாது. லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் என்னன்னு சொல்றேன். நம்ம தோடு இருக்குல்ல, ஆமா, தங்கத்தோடு வைரத்தோடு எல்லாம் போடுறோம். அந்த தோட்டுக்குள்ள நமக்கு இருக்கிற இந்த ஒடிகால் அந்த அழுக்கு இருக்குல்ல, அது போகாது. அதுக்கு வந்து சோப் நட் காயில நைட் ஊற வச்சு மார்னிங் வாஷ் பண்ணாக்கா போற மாதிரி இருக்கும் லைட்டா. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி இந்த லிக்விட் இருக்குல்ல, ஒரு கப்ல போட்டுட்டு அது வந்து ஜஸ்ட் ஊற வச்சிருவேன் ஒரு 15 minutes. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு டூத் பிரஷ் வச்சு வாஷ் பண்ணிடுவேன். ஓகே, இங்க பாருங்க, பல லைவா காமிச்சிருக்கோம், நல்ல பலன்னு ஆகியிருக்கு. பின்னாடி நாங்க ரொம்ப எஃபர்ட் போடல, நாங்க வீடியோக்காக இது மட்டும் தான் காமிச்சிருக்கோம். இந்த லிக்விட் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணி நானும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இவங்க வாஷ் பண்ணும்போது எல்லாம் அப்படிதான் இருக்கு, நம்ம வாஷ் பண்ணதான் காட்டுது. நான் இன்னொரு ரிவ்யூ வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டு தரேன், சரியா? இது சூப்பரா ஒர்க் ஆயிருக்குங்க, கண் எதிர்க்க. என்ன செல்வா, நல்லா தானே ஒர்க் ஆயிருக்கு? வாய் திறந்து சொல்லேண்டா, ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது ஃப்ளோர் ஒண்ணு இருக்கு, அதையும் நான் கிளீன் பண்ணி காட்டுறேன். இவங்க வீடு எங்க பார்த்தாலும் பளபளன்னு இருக்கு, இருந்தாலும் ஒரு அழுக்கான ஏரியாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை கிளீன் பண்ணி காட்டுறேன், பாத்துடலாம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. இங்க மட்டும் கொஞ்சம் அழுக்கு விட்டு வச்சிருக்காங்க. அக்கா இங்க போடலாமா? இப்ப நம்ம பேசணும்ல குருன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட, அவர் கொடுத்த ஐடியா தாங்க இது. ஓகே, என்னக்கா கொஞ்சோண்டு தான் ஊத்துறீங்க? போருங்க, அதுக்கு மேல வேண்டாம். என்னன்னா ப்ராடக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராடக்ட். ஓகே, இப்ப நான் ஜஸ்ட் இது வந்து இப்படி தேய்ச்சி விட்டுறேங்க. ஓகே, பாருங்க, தேய்க்கறச்சே முக்கால்வாசி அவர் சொன்னார்ல, ஆமா போடுறச்சே வந்துருது அப்படின்னு எடுத்துட்டு வந்துருதுன்னு. சோ இந்த அழுக்கு லிட்டரலா 6 மாசமா இப்படிதான் இருக்குது. ஓகே, சரிங்களா? நீங்க இதை வாஷ் பண்ணாம வச்சிருந்தீங்க? இது வந்து ஆக்சுவலா நான் பெங்களூர்ல இருக்கிறது, அப்பா தான் இங்க இருக்காங்க. சோ லேடிஸ் இல்லாத வீடு அப்படிங்கறதுனால
இது இப்படி இருக்கு. ஓகே, இன்னைக்கு அது நமக்கு யூஸ் ஆச்சு. இது நமக்கு டெமோக்கு பெஸ்டா ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது மாப் மாதிரி போட்டாலும் போயிடுமா இல்ல கையில வச்சுதான் தேய்க்கணுமாக்கா? சோ இப்போ ரொம்ப கரையா இருந்துச்சுன்னா இது மாதிரி போட்டுட்டு சம்டைம்ஸ் நான் ஈவன் 10-15 நிமிஷம் விட்டுருவேங்க. ஓகே, சோ எவ்வளோண்டு போட்டு எவ்வளவு நுர வந்துருச்சு பாருங்க. ஓகே, இப்போ தொடச்சு பார்த்தா தெரிஞ்சிரும்ல. இப்போ இந்த கலரும் அந்த கலரும் சேமா இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம தொடச்சு பார்த்துலாம். இதுல எதுவுமே கட்டிங் ஒட்டிங்லாம் எதுவுமே இல்லைங்க, அப்படியே லைவா காட்டுறோம் வித்தவுட் எனி எடிட்டிங். ஸோ நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு, லேடிஸ்க்கு தான் தெரியும் கிளீனிங் எவ்வளோ கஷ்டம்ட்டு. சில ஜென்ஸுக்கும் தெரியும், ஏன்னா அவங்களாம் அவங்க வீட்டில் க்ளீன் பண்றவங்களா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது கிஃப்டா கூட கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ். ஏய் பரவாயில்லப்பா, நல்லா ரெண்டு இதை பாருங்க, இந்த டைல்ஸும் இப்போ இந்த டைல்ஸும் ஈக்குவலா இருக்கு. இன்னும் கூட ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு தேய்ச்சோம்னா இன்னும் கூட இந்த லைன்ஸ்ல இருக்கிற அழுக்கெல்லாம் கூட போயிடும்னு நினைக்கிறேன். ரைட்? எஸ், கம்ப்ளீட்டா போயிடுங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படியே அட்டாச் பண்ற பாருங்க, கம்ப்ளீட் கிளீனுங்க, சூப்பரா ஒர்க் ஆகுது. இப்ப இந்த ஹேண்டில் ஆண்டையும் பாத்துக்கோங்க, அப்படியே இந்த ஹேண்டில் ஆண்டும் காட்டுற பாருங்க, இங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க லிக்விட் போட்டோம்னா பளன்னு ஆயிடுச்சு. இது உட்டுக்கு ஒண்ணு ஆகுதாக்கா? ஒண்ணுமே ஆகாது. உட்டுல போடலாம், பாத்திரத்துல போடலாம், டைல்ல போடலாம், எல்லாத்துலயும் போடலாம். இப்போ உங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன டிஷ் வாஷிங் லிக்விட் எடுத்து பாத்திரத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு. அதனால நான் உங்களுக்கு ஒரு எண்ணெய் பாத்திரம் காட்டுறேன். இது வந்து சுடு தண்ணியில போட்டாதாங்க இது கிளீன் ஆகும், அப்படியே எல்லாம் கிளீன் ஆகாது. பாருங்க எவ்வளவு பிசுக்கு இருக்கு பாருங்க. ஆமா, அதனாலதான் சொல்றேன், நீங்க சுடு தண்ணியில போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணலாமா? எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். நிஜமாவா சொல்றீங்க? 100%ங்க. ஓகே, அப்படியே பண்ணுங்க, லைவாவே கொண்டு போயிடும். ஒரு டிராப் தான், ஒரு டிராப் தாங்க, அதுக்கு மேல வேணாம் நமக்கு. ஜாஸ்தி நிறைய ஊத்திட்டீங்களா? ஜாஸ்தி ஆயிடுச்சு, சாரி. ஓகே, இத வந்து நான் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன். இந்த எண்ணெயை வந்து சோப்போட கலந்து ஸ்ப்ரெட் பண்ணா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு திக்கா ஒரு லேயர் வருமோ அது மாதிரி வருது. சரிங்களா? சோ பாருங்க, வித்தவுட் எனி எடிட்டிங் நாங்க அப்படியே லைவா போடுறோம். சோ இப்ப இதை கழுவும் போது அந்த எண்ணெய் பசுக்கு இருக்கட்டும்க்கா, பாருங்க இருக்கும். அது சுடு தண்ணி போடல நீங்க. எங்க அப்படி பண்றதா நான் எங்க இந்த டெமோ பண்றேன். இருங்க பாக்கலாம், நீங்க ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேன்னு பாப்போம். பாக்கலாங்க. ஓகே, இப்ப அது போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்றீங்க? இல்ல, ஒரு சில இடம் மட்டும் கரையா இருக்குன்னா அது மட்டும் அப்பதானே தெரியும் நமக்கு கைக்கு, அதனால அது பண்றேங்க. என்னக்கா என்ன பிசுக்கு இருந்த இடமே தெரியவில்லை? அது மட்டும் இல்லைங்க, என்னோட ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இங்க தெரியுதுங்களா, ஒரு எண்ணெய் பிசுக்கு கூட இல்லப்பா, தெரியுதா? வெறும் தண்ணி தான் இருக்கு. வாவ், அந்த கிரீச் சத்தம்லாம் வருது, சூப்பர். பாருங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணா பாத்திரம் தேய்க்கிற மாதிரி இல்லைங்க, கடைக்கு எடுத்துட்டு போய் பாத்திரத்தை பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அக்கா, நம்ம இப்ப கிச்சன்லாம் துடைப்போம்ல, அந்த வாஷிங் அந்த துணியை மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுங்கக்கா. கண்டிப்பா. கிச்சனுக்காக ஓடா உழைச்சி தேஞ்சு போய் காஞ்சி போய் கருவாடா காஞ்சி என்ன சொல்லுவாங்க, கருப்பாயிடுச்சு. இப்ப இது என்ன வாக்கலாம்க்கா? இது வந்து நான் உங்களுக்கு இந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் வச்சு இதை பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு, மஞ்சள் கரை, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் இதை வச்சு தொடச்சிருக்கிறேன். இப்ப டெமோ போதே கூட நான் இதை வச்சு தொடச்சேன். சரிங்களா? சோ இதை வச்சு நான் உங்களுக்கு கிளீன் பண்ணி காட்டுறேன். நம்ம இதெல்லாம் ஊரெல்லாம் வைக்க தேவையில்லையா? இது பாருங்க, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஒரே ஒரு டிராப் தாங்க எடுத்திருக்கேன், தெரியுதா? அந்த இடம் மட்டும் கிளீன் பண்ண போறீங்களோ? இல்லங்க, ஃபுல்லுத்துக்குமே அவ்வளவுதானாக்கா? ஃபுல்லுத்துக்குமே அவ்வளவுதான். என்னக்கா சொல்றீங்க? ஜஸ்ட் நம்ம தண்ணியில போட்டுட்டு அப்புறம் இதை ஊற வச்சு பண்ணுவோம். இவங்க அப்படியே போட்டு தண்ணியில போட்டு இல்லங்க, இதுக்கு எவ்வளவு ஒரு வாட்டி ஊற வைக்கணும். இப்ப பாருங்க, நான் ஜஸ்ட் இப்படி பண்றதுலயே எவ்வளவு வருது பாருங்க. ஒரு இதுக்கு நான் ஊற வைப்பேன், ஒரு இதுக்கு வேண்டாம். இப்ப பசங்க ஹெவியா இருக்குன்னும் போது ஊற வச்சுக்கலாம். இப்ப பசங்க வந்து இது பண்றாங்கல்ல பாருங்க, ஸ்கூல்ல போயிட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அந்த கராட்டே Dress எல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும், ஸ்போர்ட்ஸ் Dress எல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதுக்கு பாத்தீங்களா, நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் அக்கா, இது பயங்கர ஃப்ரேக்ரன்ஸ். இந்த அழுக்கு தண்ணி அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே, அந்த துணியே ஃபீலிங்கே வராது நம்ம வீட்ல. அப்படியே பிரிச்சு காட்டுங்க. இவங்க கைக்கு இரிட்டேஷன்லாம் எதுவுமே இல்லல்ல? ஒண்ணுமே கிடையாதுங்க.
பல்லன்னு ஆயிடுச்சுங்க. முன்ன ஃபர்ஸ்ட் காமிச்சதுக்கும் இப்ப காமிக்கிறதுக்கும் பாருங்க எவ்வளவு வெளிச்சமாயிடுச்சு, எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு, வெளிச்சமாயிடுச்சா. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. எனக்கு மட்டும் இல்லாம கேமராமேனுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப பிடிச்சிருச்சு. லைவா நம்ம செக் பண்ணி காமிச்சிட்டோம். இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நம்ம இந்த லிக்விட் காசு கொடுத்து வாங்கி நம்ம வீடு தான் கிளீன் பண்றோம்னா இதை வச்சு நாடு தானா கிளீன் ஆயிடுமா? அது எப்படி நம்ம ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அக்கா அது சொல்லுங்கக்கா, நீங்க இப்ப என்கிட்ட சொன்னீங்களா அது? சோ என்னன்னா, இப்போ நீங்க இது யூஸ் பண்ணிட்டு அந்த தண்ணி ட்ரெயின்குள்ள தானே போகுது. அந்த ட்ரெயின்குள்ள போற தண்ணி அந்த ட்ரெயின் எல்லாமும் சுத்தம் பண்ணும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது குட் பாக்டீரியா, ப்ரோபயோட்டிக்ஸ் பேரு. சரிங்களா? இப்ப எப்படி நம்ம தயிர் சாப்பிட்டா நம்ம வயத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி இதுல இருக்கிற பாக்டீரியா வந்து அந்த ட்ரெயின்ல இருக்கிற அழுக்கெல்லாமும் அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்மள பொறுத்த வரைக்கும் அழுக்கு தண்ணி போகுது, பட் அதுல இருக்கிற நல்ல பாக்டீரியா ட்ரெயின்ஸ்ல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு 5 நாளைக்கு வேற எங்கெல்லாம் போகுதோ எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டே வரும். ஓகே, இப்ப இந்த தண்ணி வந்து ட்ரெயின் வழியா நம்ம செப்டிக் டேங்க் போகும், செப்டிக் டேங்க்ல இருந்து இன்னொரு டேங்க் போகும், அங்க இருந்து இப்போ கூவாத்துக்கு நம்ம விடுறோம் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில அப்படிதான் போகுதுன்னா இப்ப அது வரைக்குமே கிளீன் ஆயிட்டே போகும்ன்றீங்களா? 5 days 4 நாளுக்குள்ள வந்து கூவாத்துக்கு போயிடுதுன்னா அப்ப அந்த 4வது நாள் 5வது நாள் வந்து கூவாத்து கிளீன் பண்ணிடும். அப்படியா? ஆமா. சோ இப்ப வந்து என்ன, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி நீருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நம்ம வீட்டை சுத்தம் பண்ண நம்மளால அது கிளீன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அதனாலதான் ஹாப்பி கங்கான்னு பேர் வச்சோம். செம்மக்கா. அதாவது நீங்க தனியா போயிட்டு கூவார கிளீன் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு வேண்டாங்க. வீட்டுல நீங்க இதை யூஸ் பண்ணாலே ஆன் த வேல இருக்கிறது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டே இருக்குமா. 5 days இதனோட எசன்ஸ் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். சோ சீனியர் சிட்டிசன் வீட்டுல இருக்கிறவங்களா, நானே சீனியர் சிட்டிசன் தான் வச்சுக்கோங்க, நான்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் பண்றேனே. என்னால முன்ன மாதிரி வீக்லி த்ரைஸ் 4 அந்த மாதிரிலாம் நம்மளால கிளீன் பண்ண முடியறது இல்ல. வீக்லி ஒன்ஸ் நான் மாப் போடுறேன். அப்படி மாப் போடும் போது இது நல்லா எஃபெக்டிவா இருக்கும். 5 days வரைக்கும் எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாசனை அந்த ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பர்பா இருக்கு. சைட் எஃபெக்ட்ஸ் ஆகல. அக்காவோட கை பார்த்தேன், எந்த ஒரு ரேஷஸ் அது இதுன்னு எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் சாஃப்டா வேற ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க கையை. சோ இது இவங்களே மேனுஃபேக்சர் பண்றாங்க, வித் சர்டிஃபையோட இருக்கு. இதை வேணுங்கிறவங்க அக்கா இதனோட பிரைசஸ் மட்டும் சொல்லிடுங்க. இது வந்து எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேங்க. ஒரு 6 கிலோ 7 கிலோ வாஷிங் மிஷின் தான் நம்ம நார்மல் வாஷிங் மிஷின். ஃப்ரண்ட் லோடும் சரி டாப் லோடும் சரி ரெண்டுத்துலயும் வந்து 1.5 மூடி போட்டா போறோம். இதுல இருந்து 1.5 மூடி. இது ரொம்ப ஒரு நம்ம டானிக் குடிப்போமே அந்த 5 to 10 ml தான் வரும். இதுல இருந்து 1.5 ml 15 ml போட்டீங்கன்னா 6-7 கிலோ துணி வந்து நீங்க இதை வச்சு துவைக்கலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு 10 கிலோ வாஷிங் மிஷின் அப்படின்னா 2 மூடி போட்டுக்கோங்க. சோ இது ஒரு 30ல இருந்து 40 வாஷ் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் 2 days தான் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 2 months கிட்ட வந்துரும். ஆல்மோஸ்ட் 2 monthsக்கு வந்துரும். ஓகே, இதோட விலை 245 rupees. 45 rupees. 245. ஓகே. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட கூட இன்னொரு அந்த வாசனைக்காக அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஓகே, இது மட்டும் போதும். ஓகே, ஃப்ராக்ரன்ஸ்க்காக நம்ம தனியா ஒண்ணு போடுவோம்ல, அதெல்லாம் போட தேவையில்ல. இது ஒண்ணு மட்டுமே போதும். மிஷினும் கிளீன் ஆயிடும், அது போற ட்ரைனேஜும் கிளீன் ஆயிடும். இதனோட பிரைஸ் ரேஞ்சஸ்க்கா? இது 219 rupees. ஓகே, 219 ரூபாய். இது ஒரு மூடி போட்டா போறோம் ஒரு நாளைக்கு. இது 50 நாளைக்கு வரும். ஓகே, ஒரு மூடி போட்டு அந்த 10 லிட்டர் பக்கெட்ஸ்ல ஃபுல்லுமே ஒரு வீடு ஃபுல்லுமே 1200 ஸ்கொயர் ஃபீட்டுமே நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வாஷ் லிக்விட் இதுல பூஜை பாத்திரமும் தேய்க்கலாம். நீங்க இது என்ன சொல்றது, நம்ம நார்மல் பாத்திரம்லாம் இருக்குல்ல, யூட்டென்சில்ஸ், அதுவும் கிளீன் பண்ணலாம். இதை வச்சு வேற என்னென்னமோ கிளீன் பண்றாங்க, கபோர்ட் கிளீன் பண்றாங்க, அது இதுன்னு கிளீன் பண்றாங்க. இது ஒரு மல்டி பர்பஸ் லிக்விட் கூட சொல்லலாம். இதோட பிரைசஸ்க்கா? இது 225 rupees. 25 rupees. 225 ரூபாய். ஓகே, ஒரு மூடியில ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய வந்து ஒரு கூட நிறைய பாத்திரத்தை தேய்ச்சலாம். ஒரே ஒரு நாளுக்கான ஃபுல் பாத்திரமும் தேய்க்கலாம். இத போட்டுட்டு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சில லிக்விட்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு திரும்ப அங்க வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது, அந்த நுரையே வராது. இது அந்த மாதிரி இருக்குமா, இல்ல ஒரு நாள் ஃபுல்லா வருமா? இது நீங்க 4 நாள் வரைக்கும் வைக்கலாம். அப்படியா? ஒண்ணுமே ஆகாது. அந்த ஸ்பாஞ்சும் கெட்டு போகாது. ஸ்பாஞ்சும் கெட்டு போகாது. ஓகே, இந்த 3 ப்ராடக்ட்டுமே வாங்கி யூஸ் பண்ணுங்க. நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கு நீங்க பணம், காசு, சொத்து, காரு, பங்களா இதெல்லாம் விட்டுட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. சொசைட்டியை நல்ல விதமா விட்டுட்டு போங்க. மண்ணையும் தண்ணியும் நல்ல விதமா விட்டுட்டு போனாலே போதும். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட், 100% நோ கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்.
தாராளமா யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு, தண்ணியை மட்டும் வச்சு, ஜாகரியை வச்சு, அதை வெள்ளத்தை வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மால் என்டர்பிரனர்ஸ்க்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். அது நமக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்கா, தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராடக்ட் எப்படி ஆர்டர் பண்ணணும்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட லிங்க் கொடுத்துருவேன், அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு டவுட் கேட்க மறந்துட்டேன் அக்கா, எனக்கு இதை எடுத்து நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நான் வாட்ஸ்அப்ல வைக்கிறேன், இல்ல நானே கிளீன் பண்ணி பக்கத்து வீட்டுல மேல் வீட்டுல எல்லாம் காட்டுறேன் அப்படின்பாங்க. அவங்களுக்கு இதை நீங்க இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியா கொடுத்து சேலுக்கு கொடுக்க முடியும்? கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து 15%ல இருந்து 20%, அதாவது அவங்க எவ்வளவு பல்க்ல எடுக்கிறாங்கிறத பொறுத்து அவங்களுக்கு 15ல இருந்து 20% வரைக்கும் நாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் நாங்க கொடுக்குறோம். அவங்களுக்கு ஜூம்லயோ இல்ல கூகுள் மீட்லயோ வந்து அவங்களுக்கு லிங்க் அமைச்சு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க வந்து எடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பிசினஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது வந்து ஹோட்டல்ஸ்ல ப்ரெஃபர் பண்ணுங்க. பெரிய பாட்டிலோட வேலையை சின்னது செஞ்சிரும். என்னது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி ஒரு பெரிய 5 லிட்டர் கேன் செய்யறத இந்த சின்ன பாட்டில் செஞ்சிரும். ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்க கஸ்டமர்ஸ் நல்லா இருந்தாங்கன்னா நீங்க ரெகுலரா இன்னும் நிறைய நிறைய டிஷ்ஷஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையாக்கா? ஆமா, கண்டிப்பா. ஓகே, வீட்ல மட்டும் இல்ல, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இன்னும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுதோ, சாப்பிடுற இடம், துவைக்கிற இடம், படுக்கிற இடம் எங்க இருந்தாலும் இது தாராளமா யூஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.